ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ரீசெண்டாக பாலாஜி முருகதாஸ் நடிப்பில் வெளியான ஃபயர் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. இதை தொடர்ந்து ஃபயர் படத்துடைய சக்ஸஸ் மீட் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பாலாஜி முருகதாஸ் ரொம்ப எமோஷ்னலாகவும் வழக்கம் போல் ரொம்ப வெளிப்படையாகவும் பேசியிருக்காரு. பாலா, ரச்சிதா மகாலட்சுமி, சாந்தினி தமிழரசன், சாக்ஷி அகர்வால் உள்ளிட்ட பலர் நடிப்பில் ஜேஎஸ்கே சதீஷ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது பெண்களுக்கான அவேர்னஸ் படமாக இருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட்டோட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே போல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரச்சிதா மகாலட்சுமியுடைய பிறந்தநாளுக்கு வெளியான கிளிம்ஸ் வீடியோவில் ஆரம்பித்து மெதுவா சாங் வரைக்கும் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு ரச்சிதாவுடைய கிளாமர் தான் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது வரைக்கும் ஒரு ஹோம்லி ஃபேஸாக மட்டுமே பார்க்கப்பட்ட ரச்சிதாவாக இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு அது பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல விளம்பரமாகவும் அமைஞ்சது. இந்த நிலையில் ஃபயர் படம் எதிர்பார்ப்புக்கும் மேலே வெற்றி அடைஞ்சதால் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் மாலா நடிக்க இருக்கிற அடுத்த படமான ரன்னர் படத்துடைய ப்ரொமோஷனையும் ஆர்கனைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பேசியிருக்கிற பாலாஜி முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் தான் கடந்து வந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. மேலும் தன்னோட அடுத்த படமான ரன்னர் படத்துக்கு 45 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதாகவும் ஃபயர் படத்துக்கு 15 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதாகவும் ரொம்ப ஓப்பனப்பாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஃபயர் படம் பற்றி பேசும்போது ஒரு படத்தை மினிமல் பட்ஜெட்டில் எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்த்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதன் மூலமாக எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு இயக்குனர் ஜேஎஸ்கே சதீஷ் கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும். அதே போல் ஒரு படத்தை எப்படி நான் லீனியரில் கொண்டு போய் லீனியரில் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம். இந்த படம் ஒரு ஏ கண்டென்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இந்த தற்குறிங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஆனால் இது ஏப்படம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்டா நீங்களாம் வீட்டில் எதுவுமே பண்ண மாட்டிங்களாடா? ஏன்டா நீங்களாம் பாத்ரூம் பக்கம் ஒதுங்கினதே இல்லையாடா? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. நம்மளாம் எதுக்குடா ஜட்டி போட ஆரம்பிக்கிறோம்? அப்படியே உத்தம மாதிரியே பேசுவானுங்க. அப்புறம் போயிட்டு பலூன் அக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பானுங்க. நீங்களாம் எந்த பொண்ணுங்ககிட்டையும் வலிஞ்சதே இல்லையாடா? இல்லை, உங்களுக்கெல்லாம் தோணவே தோணாதா? எல்லா விதமான எமோஷனும் இருக்கிறவங்க தான் மனுஷன். அதை பற்றி பேச மாட்டேன்னு ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இதனால தான் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஓப்பனாக பேசினா யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நல்ல கருத்துள்ள ஒரு படம் வரும்போது அந்த கருத்தையெல்லாம் விட்டுட்டு இது ஏ படம், இதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுட்டு போய் படத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பெண்களும் பாருங்கள் அப்படின்னு பாலா சொல்லியிருக்காரு. சேம் டைம் இந்த படத்தில் நடித்த ரச்சிதா மகாலட்சுமி அந்த கிளாமர் சாங்க்கு அப்புறமா படத்துடைய எந்த ப்ரொமோஷன்லையும் அவங்க கலந்துக்கல. படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றப்போ கூட அதை பற்றி எந்த ஒரு போஸ்ட்டும் அவங்க போடலை.